ஃபர்ஸ்ட் டைம் அவரோட போய் தங்கினப்போ அப்ப பாப்பா இல்ல எப்படி உனக்கு ரூம் கொடுத்தாங்க? எப்படி தைரியம் வருது இதுக்கெல்லாம்? அந்த லாட்ஜ் எப்படி உனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க மாமா லாட்ஜ் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்போ உங்கள் வீட்டிலலாம் போய் சொல்ல மாட்டாங்களா நீ லாட்ஜில் வந்து தங்குறேன்னு? அவங்க தான் என்ன வேணான்னு தலைமொழிட்டாங்களே மேடம். தலைமொழினா பொண்ணு வந்து லாட்ஜில் வந்து தங்கினா ஓகேன்னு விட்டுருவாங்களா? அவங்க போய் சொன்னா தானே மேடம் வந்து என்ன கேட்பாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? உனக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்? அவங்களுக்கு அசிங்கப்படுத்தி கொடுத்துட்டேன். அப்புறம் எப்படி வாயை திறந்தா போய் மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி, மட்டிக்கினாரு ஒருத்தர். அதே கதை தான் அவரும் சொல்றாரு. ஏதோ படத்துல பாத்துருப்பாங்க போல இருக்கு சீன். இல்லைங்க என்னன்னா இவங்களை யாரோ கமெண்ட் அடிச்சாங்க. அதை வந்து அவங்க தப்பா பேசினதை இவங்க வந்து அவர்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவரும் இவங்களும் பேசுனதுனால தமிழ் பசங்க வந்து அவன் பேசுறான்டா அவனை போட்டுருணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா எனக்கு கூப்பிடுங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஆயிடுது. இப்போ என்னதான் ஐடியால இருக்க? கேரக்டர் சரியில்லை மேடம். கேரக்டர் சரியில்லைன்னா நான் வேற யாரு கூட தொடர்பு இருக்கலாவா? இல்ல தெரியல மேடம். அடிக்கடி லாட்ஜ் கூட்டிட்டு போக தெரியறது, 2 புள்ள பெத்துக்க தெரியறது. அது எப்படி விட்டுட்டு போவீங்க? அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு தெரியும். இது பாரு, சும்மா அழறது வேலையெல்லாம் வச்சுக்காதே. பயங்கர ஜோக்கான விஷயம் என்னன்னா, இவங்களோட அண்ணன் சொன்னாராம், நீ எங்க வீட்டுல இருக்காதேம்மா, மாமா வீட்டுல இருக்காதே, அப்பா அம்மா கூட இருக்காதே, பிரச்சனை ஆயிடும், புருஷன் வந்து சண்டை போடுவார், பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, அதனால இந்த பையன் வீட்டுல போய் இருன்னு அவங்க அண்ணனே வந்து இந்த பொண்ணை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சாராம். இப்ப என்னன்னா இவர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு.